பழனிமலை தண்டாயுதபாண சுவாமிக்கு அரோகரா. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பம் அழிய வேண்டும் என்றால் பழனிமலைக்கு செல்லுங்கள். நீங்கள் பழனிமலைக்கு சென்று வந்தீர்களானால் 2 படை வீட்டுக்கு சென்று வந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். பழனி என்ற ஊருக்கு செல்வதற்கு நீங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றால் பழனி முருகன் கோயிலுக்கு செல்வதற்கு நீங்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். எல்லா நாட்களிலும் கடவுளுக்கு சமமான சக்தியே இருக்கிறது. எனவே நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பழனி முருகன் கோயிலுக்கு செல்லலாம். குறிப்பிட்ட இந்த நாட்களில் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்பது கிடையாது. பழனியில் முருகப்பெருமான் சித்தநாதனாக விளங்குகிறார். கௌபீகம் தீர்த்தம் என்பது இந்த கோவிலில் மிகவும் விசேஷமான ஒன்றாகும். கௌபீக தீர்த்தம் என்றால் இரவில் முருகன் சிலையில் இருந்து வியர்க்கும் அந்த வியர்வைதான். அந்த தீர்த்தத்தை குடித்தால் உடலில் உள்ள எந்த நோயாக இருந்தாலும் சரியாகும் என்பது மிகவும் மாற்ற முடியாத ஒரு நம்பிக்கை. பழனி கோயிலில் மொட்டையடித்தால் உங்கள் கடன் தீரும் என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நம்பிக்கையாகும். முருகர் ஆட்சி நடத்தும் இடமே இந்த பழனி முருகன் கோவில்தான். தனக்கென ஒரு தனி கூட்டம், கணக்கான மக்கள் என இங்கு முருகப்பெருமான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் வேறு கோவிலில் முருகப்பெருமான் இல்லையா என சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். வேறு கோயிலிலும் முருகப்பெருமான் இருக்கிறார். ஆனால் அங்கே சிறிது நேரம் இருந்துவிட்டு பின்பு பழனி கோயிலிலே அவர் இருக்கிறார். அதாவது 24 மணி நேரம் முருகப்பெருமான் பழனி முருகன் கோயிலில் இருக்கிறார் என்பது சித்தர்களின் வாக்காகும். பழனி ஆண்டவரை தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றிதான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பழனி முருகர் கோவிலில் நீங்கள் எந்த கோலத்தில் முருகரை பார்த்தாலும் உங்களுக்கு நன்மைதான். அதாவது சில ஜோதிடர்கள் இதில் குழப்பம் ஏற்படுத்தி விடுகின்றனர். முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் பார்க்கக்கூடாது, ராஜ அலங்காரத்தில் மட்டும்தான் பார்க்க வேண்டும். ஆண்டி கோலத்தில் பார்த்தீர்களானால் நீங்களும் ஆண்டியாகி விடுவீர்கள். ராஜ கோலத்தில் பார்த்தால்தான் நீங்கள் செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள் என குழப்பிவிடுகின்றனர். அதாவது இங்கே நாம் ஒரு விஷயத்தை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது மாயை. இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எப்பேற்பட்ட கோடீஸ்வரனும் ஒரு நாள் ஆண்டி ஆகலாம், எப்பேற்பட்ட ஆண்டியும் ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆகலாம் என்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்திலும் ஆண்டி கோலத்திலும் மாறி மாறி காட்சி தருகிறார் என்பதுதான் மிகவும் நிதர்சனமான உண்மை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போகரால் வடிக்கப்பட்ட சிலைதான் பழனி முருகர் கோவிலில் இருக்கிறது. இந்த கோவிலில் மொத்தம் 698 படிக்கட்டுகள் உள்ளன. ஆரம்ப காலகட்டத்தில் படிக்கட்டில் மட்டுமே செல்லும்படியாக வசதிகள் இருந்தன. இன்று படிப்படியாக வளர்ச்சிகள் மேலோங்கி நமது அரசாங்கம் எண்ணற்ற வசதிகளை இந்த கோவிலுக்கு செய்து கொடுத்திருக்கிறது. முருகப்பெருமான் பழனி மலையில் கேரளத்தை நோக்கி பார்த்தவாறு அமர்ந்திருக்கிறார். முருகப்பெருமானை உங்கள் குடும்பத்துடன் சென்று தரிசனம் செய்து வந்து எண்ணற்ற பலன்களையும் நன்மைகளையும் நீங்கள் வாழ்க்கையில் பெற்று கோடான கோடி இன்பமும் நன்மைகளையும் பெற்று நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்பதே அடியேனின் எண்ணமாகும். தண்டாயுதபாண சுவாமியின் பாதத்தை பிடியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே வெற்றிதான். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் வெற்றிகளையும் மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் கொடுத்து உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என முருகப்பெருமானை அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவை கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிகவும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பழனி தண்டாயுதபாண சுவாமியின் பாதத்தை பிடியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணற்ற மாற்றங்களை பார்ப்பீர்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. எண்ணற்றோர் அடியேன் கூறியபடி பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சென்று அங்கு அவர்களின் வாழ்க்கை மாறியிருக்கிறது. நீங்களும் ஒரு முறை சென்று வாருங்கள் என பணிவுடன் உங்களின் பாதங்களை தொட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி. பழனி தண்டாயுதபாண சுவாமிக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சித்தநாத சுவாமிக்கு அரோகரா.